உங்க மனைவி வந்து சொல்றாங்க இவங்களுக்கும் இந்த பையனுக்கும் எப்போ சொல்லி தெரியாது. அவன் தானே அவன் பொண்டாட்டிய ஒரு வருஷமா வச்சிருக்கான். நீங்க அப்படி கவனிக்காம விட்டுட்டீங்க குடும்பத்தை. ஆமா ஆமா, நான் வெளியே போயிடுறேன். தண்ணி அடிக்கிறது பழக்கம் உண்டா? உண்டு. காலைல குடியிலனா கை காலெல்லாம் ஒத்துறேன்னு கிட்ட நான் சொன்னேன்ல, அன்னைக்கே சொன்னேன்ல உங்ககிட்ட நானு. நீங்க நீ நான் சொல்றேன். அப்ப சரி, இப்ப வரும்போது 4 வருஷம் முன்னாடி தாலி கட்டினாரு சொல்றீங்கல்ல, அப்ப அவர் கட்டின தாலி அது அப்பயே கழட்டி போட்டோம் மேடம். பக்கத்துல உட்காரு. வேண்டாம், பக்கத்துல ஒரே கூட்டமா இருக்கு. தனியா வச்சுக்கிறேன். பக்கத்துல உட்காரு. திருவேங்கடம் மேடம். சரிங்க, கஜலட்சுமி யாரு? ஆறுமுகத்தோட வைஃப். உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? டச்சிங் கிசிங் லவ்விங் கஜகஜா குஜுகுஜா. பைனான்ஸ் வேலை செய்யும் போது பார்ப்பாங்க, பைனான்ஸ் கேட்டிருந்தாங்க, அப்போ கொடுத்து பையன். வேற எதுவும் கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? பைனான்ஸ் கொடுத்து பார்க்கணும் பழக்கமாயிடுச்சு. அவங்க உங்களோட தான் வாழ்வேன்னு சொல்றது அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி, எதுக்கு சத்யாவை நிச்சயம் பண்ணீங்க? வீட்டுக்கு யாரும் கிடையாது மேடம், சாப்பாடு செய்யலாம். சாப்பாடு செய்யறதுக்கு சத்யா, பழகிறதுக்கு அந்த பொண்ணா? யாரோட வாழ்றதுக்கு விருப்பப்படுறீங்க நீங்க? சொல்லுங்க. சத்தியோட தான் மேடம். அப்ப கஜலட்சுமி? பகல்ல போற பசு மாட்டையே பிடிக்க முடியல, ராத்திரியில போற எரும மாட்டை தடவை 10 கிலோ. என்கிட்டயே விளையாடி இருக்கேன். தலைமையரகி சரிதம் எழுதவே. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. பையன்? ஆமா. அப்படியா? யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? உங்க மனைவி வந்து சொல்றாங்க இவங்களுக்கும் இந்த பையனுக்கும். எப்போ சொல்லி தெரியாது. அவன் தானே அவன் பொண்டாட்டிய ஒரு வருஷமா வச்சிருக்கான். இந்த பையன் வந்து எப்படி தெரியுது? இந்த பையன் 4 வருஷம் முன்னாடி உங்க இந்த தம்பி வந்து எனக்கு தெரியாது, இங்க வந்து தெரியுது. இப்பதான் வந்திருக்காரு. உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு என்னன்னா உங்க மனைவி தான் அந்த பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களாம். கஜலட்சுமி தான் அந்த டார்ச்சர் பண்ணி வீட்டுல வந்து அவமானப்படுத்துவேன்னு சொல்லி பயமுறுத்தி தாலி கட்ட வச்சாங்க சொல்றேன். நான் வெளியே போயிடுறேன் மேடம். இல்ல இதுக்கு மேல நானு இது என்ன உண்மைன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அட அறிவிட்டன, உனக்கு ஒண்ணுமே தெரியலையா உனக்கு? மிஸ்டேக். நான் போய் வெளியே உங்களுக்கு தெரியுமா? தெரியல, நான் போய் வெளியே போய். மேடம் நான் வெளியே போயிரு மேடம். இந்த அளவுக்கு கதையா? நீங்க அப்படி கவனிக்காம விட்டுட்டீங்க குடும்பத்தை. ஆமா ஆமா, நான் வெளியே போயிரு மேடம். தண்ணி அடிக்கிறது பழக்கம் உண்டா? உண்டு. காலைல குடியிலனா கை காலெல்லாம் ஒத்துறேன்னு என்னம்மா பிரச்சனை? இவரு என்னை கல்யாணம் பண்ணிட்டார் மேடம், 2வது கல்யாணம் பண்ணிட்டார் மேடம். குடிச்சிட்டு தேவையில்லாம பேசுறது, எப்பப்பா சந்தேகமா தான் பேசுவாரு. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். ரொம்ப இருங்க அவங்க சொல்லட்டும். பேசிட்டு தொணன்னு வரீங்க, நான் பேச்சே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க. இருங்க ஒரு நிமிஷம். கேள்வி கேட்பேன்.
நிறைய கேள்வி கேட்பேன். ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. நான் டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படிதான் மேடம் டார்ச்சர் பண்றது வீட்ல. இப்படி பண்றதுனால இருக்கலாமா இல்ல செத்து போயிடலாமான்ற அளவுக்குலாம் எனக்கு ரொம்ப துன்று. இது என்னதுமா? என்ன இது? அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் பேசினேன் உண்மைதான் மேடம். நான் இல்லாம அது இவங்க பண்ண டார்ச்சர்ல தான் மேடம் நான் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ரீசன். ஆமா, வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வரவும் போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பவுமே இவங்க இதுதான் மேடம் பேசுவாங்க. இவங்கள மட்டும் இல்ல, எல்லாருமே இப்படிதான் மேடம் பேசுவாங்க. அவங்க நான் ஒரு நீங்க நாள் பேசினது உண்மையாக்கிட்டீங்களே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இவங்க வர ஆரம்பிச்சாங்க. வந்தவொடனே இவங்க கிட்ட நான் பேசுவேன். அதுக்கப்புறம் அவரும் நானும் ஒன்னாவே தான் இருந்தோம். அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி எனக்கு தாலி கட்டினாரு. முழு மனசை கட்டலையே, மென்டல் கட்டணும். இல்லைங்க மேடம். என்னது, என்ன சொன்னீங்க? பாருங்க மேடம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. இப்ப என்ன சொன்னீங்க? முழு மனசோட கட்டலன்னு சொல்றாரு பாருங்க மேடம். சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் முழு மனசை கட்டல மேடம். பாருங்க மேடம். அப்புறம் அவன் சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய நாங்க படிச்சு உள்போமா. சத்யான்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி இருக்காரு. எனக்கு தெரியாது மேடம், இது வரலும் தெரியாது. இப்போ போன வாரமா தான் மேடம் எனக்கு தெரியும் இவர் நிச்சயம் பண்ணதே. கருப்பேன், குசும்புக்காரன். ஹலோ, இது அந்த பொண்ணு இருக்கா இங்க, நீங்க பேசுங்கங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. குமார், யார் இவரு? அவங்க அப்பா. ஆமாண்ணே. உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, அன்னைக்கே சொன்னேன்ல உங்ககிட்ட நானு. நீங்க நீங்க என்ன சரி, அவன் கல்யாணம் ஆகாத பையன். கல்யாணம் நீ நான் சொல்றேன். அப்ப அப்ப சரி, நீ இப்ப வரும்போது சரி, நீங்க என்ன சொன்னீங்க? பரவாயில்ல, அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ பரவாயில்ல தெரியாம இருந்துட்டு போன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க சொல்லதானே செஞ்சீங்க அப்படி. அப்புறம் என்ன இது? என் பையன் சந்தோஷம் தாங்க, ஏன் சந்தோஷம்? நான் என்ன சொல்றேன்? என்ன நீ பேசுறீங்க? ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க அப்படி சொல்றீங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க அவனுக்கு வந்து கல்யாணம் பண்றான், நீ தெரியாம இருந்துட்டு போ, நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்களா இல்லையா? நீங்க இத பாருமா, அவன் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க மாட்டான். எவளாவது குழந்தை குட்டியோட வந்தா குத்தகை எடுத்து குடும்பம் நடத்துவான். என் பொண்ணு பேசு பாருங்க. என்ன கேட்காதீங்க, உங்க தம்பி கேளுங்கன்னு சொன்னேன் நானு. என்ன கேட்காதீங்க நீங்க அந்த கேள்வியை. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். ரைட் விடு. விஷயம் சொல்றீங்கன்னா 4 வருஷம் முன்னாடி தாலி கட்டினாரு சொல்றீங்கல்ல, அப்ப அவர் கட்டின தாலி அது அப்பயே கழட்டி போட்டோம் மேடம். அவர்தான் கழட்ட சொன்னாரு, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க தாலி கட்டினீங்க மேடம்? எதுக்கு தாலி கட்டினீங்க? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? வா வா வந்தியம் பக்கத்துல உட்காரு. வேண்டாம், பஸ்ஸுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வச்சுக்கிறேன். வா வா வந்தியம் பக்கத்துல உட்காரு. அந்த பொம்பளை தைரியமா போ பத்தியா. ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்கு. நான் வச்ச கல்லு ஒவ்வொரு மாங்கவும். ஏண்டா உனக்கு என்னாச்சுடா? பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. நீ மேலே என்னால தாங்க முடியாது. அவ்வளோதான். லைஃப் இஸ் கோல்ட் இஸ் வெயிட் இஸ். இல்ல ஏழை இப்படி பண்ணி கிறுக்கு மெண்டல் பண்ணலாம், வெட்டா பண்ணலாம். நல்லா எனக்கு 3 நாள் இருக்கு மேடம். நான் கிளம்புறேன், அவ்வளோதான். மச்சமா இதெல்லாம் கடைசி. யார் அவன் முட்டை பாய் மாதிரி பேசிட்டு இருக்கான்? மென்டலா பைத்தியமானி, புரியுற மாதிரி பேச மாட்டியா? முதல்ல சத்யா மேட்டர் முடிக்கணும். சத்யா அப்பா பேசுறீங்களா? ஹலோ. திருவெங்கட இருக்காரு, பேசுங்க பேசுங்க. கழுத புடிச்சு முடுக்கல மாதிரி இருந்தா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? திருவெங்கடம் ஹலோ சொல்லுங்க. ஹலோ திருவேங்கடம் சொல்லுங்க. என்ன அறிவுரை உங்களுக்கு? வயிற்று பீஸ் உள்ள போட் பண்ணி அந்த மாதிரி பண்ணது நியாயமா? எந்த அந்தஸ்துல நாங்க தெரியல.
ஒரு வார்டினுடைய கவுன்சிலர் நானே எவ்வளவு தைரியம் தான் நீ இந்த மாதிரி பிராடுதனம் பண்ணிருப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா. நீ உனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா எங்க ஏன் வந்த? ஏன் வந்து பார்த்த? நிச்சயம் பண்ண சும்மா விட மாட்டோம். கத்தம் தெரிஞ்சுக்கா? ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்டா நீ? என்ன எங்க நம்ம போனபடி கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. சி நீ தான் மனுஷனா நீ? ஜோதி பேசுறீங்களா? சொல்லுங்க. திருவெங்கட அப்பா இல்லையா? ஆமா. இந்த பொண்ணு கஜலட்சுமி உங்க பையனோட தான் வாழ்வேன்னு உறுதியா இருக்கா? அவள் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றத கன்ஃபர்மேஷன் ஆகிறேன். அதனால நீங்க என்ன வேணா பேசணும் போங்க, கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருங்க. திருவாரா சொல்லுப்பா. என்னடா இது? ஏன்டா போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஹலோ, எல்லாத்தையும் பண்ணிட்டு பேசாம உட்காந்தா எப்படி திருவங்கடம்? பேசுங்க, உங்க முடிவு என்னது சொல்லுங்க. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, புரியுதா நான் சொல்றது? நீ பாக்குற பார்வை சரியில்லை. நீ எவகிட்டயாவது நீ நல்ல செவத்தியா வாங்குவல. புரியுதுங்களா? புரியுதாப்பா? சூட்டு பேருக்கு காதே கேட்க முடியுது. என்னடா லுக்கு? ஏமா ஒரு விஷயம் கேட்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு அவரோட நிலைமை. அவரை உட்கார வச்சுட்டு இவர் தான் வேணாம் சொல்றியே. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? என்னை வேணா கூட இங்கே நீங்க எது வேணா கூட பண்ணிக்கோங்க, என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் அவர் கூட போகவே மாட்டேன் மேடம். உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். போடா போ. மொதல் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டியாமா? இல்ல மேடம், இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க மேடம். நான் தான் மேடம் ரெண்டாவது பொண்டாட்டி. புருஷன் இவர் தான் மேடம். இவர் தான் மேடம் எனக்கு வீட்டுக்காரு. வெரி குட். ஆனா எனக்கு புரியல. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். நான் ரெண்டாவது பொண்டாட்டி மேடம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ அது வேறயா? பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு அவர் பொண்டாட்டி தான் கௌரி. உங்களுக்கு தெரியாதா மேடம்? இதுதான் மேடம். அவருக்கு கேளுங்க, நான் தான் செகண்ட் ஒய்ஃப் அவருக்கு. What is this uncle? Is very very wrong uncle. Is very very wrong. லாயர் அழகர் சாமி வந்து லைன்ல இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசுவோம். முகம் சொல்றது வரைக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட கஜலட்சுமியோட அவருக்கு கனெக்ஷன் ஆகி அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு திருவங்கடங்கிற பையனை மீட் பண்ணிருக்கா. சரிங்க. 4 வருஷம் முன்னாடி திருவங்கட இந்த கஜலட்சுமிக்கு தாலி கட்டிட்டாரு. சரிங்க. 4 வருஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்காங்க. சரிங்க. இப்ப இந்த பையன் இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாரு. சரிங்க. இப்ப வந்து திருவங்கடம் தான் எனக்கு தாலி கட்டி இருக்காரு சொல்றாங்க. சரிங்க. இதோட லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்னது? சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டப்படி நடவடிக்கை அவர் கிளியரா சொல்லிட்டார்.